ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான ஒயிட் குருமா. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். அதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற 1/4 கப்பு கேரட், 1/4 கப்பு பீன்ஸ், 1/4 கப் பட்டாணி, 1/4 கப்பு உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிறதுக்காக 1 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது வெந்துட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய், 8 முந்திரி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 2 லவங்கம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 5 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சப்பாத்திக்கு டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி.